நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். எல்லாரும் தலைகளை தாத்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த அறைக்குள்ளே கடந்து வாங்க. ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக ஒரு நன்றி பலியை ஏறெடுக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுடைய மத்தியிலே உலாவி வரும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். ஆண்டவரே, அதை உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்ததும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் இங்கிருந்து ஆசீர்வதித்து அனுப்பவும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆராதனையாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாய் இருக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே, உம்முடைய வானத்தின் பலகணிகளை துறந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த துதி கர்த்தரை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற துதியாய், ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற துதியாய் இருக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் அல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? சங்கீதம் 91:7-8 வசனங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாயின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவதில்லை. இன்னும் சொல்லப்பட்டதன்படியே கர்த்தரமைய நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எம்மாட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். எம்மாட்டும் நடத்தினவர் இனியும் கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. தடைகள் வந்த போது தயவால் நடத்தினீரே. தடைகள் வந்த போது தயவால் நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவானே உம்மை துதிப்பே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவானே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்து கொண்டே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு என்னை மடியாமல் காத்து கொண்டே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே
தேவானே உம்மை துதிப்பே. என் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே, தேவானே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. குறைவுகள் வந்த போது குறுகாமல் காத்து கொண்டீ. குறைவுகள் வந்த போது என்னை குறுகாமல் காத்து கொண்டீ. நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், தேவானே உம்மை துதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர், தேவானே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு மறியாமல் காத்து கொண்டீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டு மடியாமல் காத்து கொண்டீ. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே, தேவானே உம்மை துதிப்பே. என் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே, தேவானே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. என்னை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை எடுப்போமா? எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. ஆண்டவரே, இந்த நன்மைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா? நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பாராட்டின மேலான தயவிற்காய், உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அந்த நாளிலே மகிழ்ந்து கலிகூறும்படியாய், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூறுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை நாள் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி எங்களுடைய ஆரம்ப அற்பமாக இருக்கலாம், எங்களுடைய முடிவு சம்பூரணமாய் முடிய செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. கரையை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. ஓ அந்த மகா பெரிய தேவன் நம்முடைய அவருடைய கிருபையினாலே மூடிக்கொள்ளும்படியா. ஓ ராமா கபலத ரந்தனி கடபலது, ஓ ரிபா ஷபலத ரந்தனி கடபலது. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே உடைய கிருபையை வீட்டில் நிரப்பட்டு, ஆண்டவரே என்ன நிரப்பட்டு, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற சவால்களை சந்திக்கும்படியாக, ஓ இக்கட்டான சூழ்நிலையை ஜெயத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக என் தேவனை நிரப்பும்படியாக. ஓ ராபா கபலத ரந்தனி கடபலத கபலது, ஓ ரிபா பாபா பாபா ஷபலத ரந்தனி கடபலது. ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர்.
ஆண்டவர் என்று சொல்லி ஓர பல பல பலகட பலதரந்தனை கடபல ஓரி ஆந்துடி மாலை பரகட பலதரந்தனை கடபலதர கபல ஓரி வந்தனியோ கலமாஷலதர கபலதரந்தனை கடபலது. ஓ ஜெய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ லபா கந்தனி மா கலபு ஷலதரந்தனி கடபல ஓரி மந்தனியோ கலமாஷ பலதர கபலது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் இல்லைன்னா பிசாசு என்னைக்கோ நம்மளை எடுத்துட்டு போயிருப்பான். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்திருக்கிறார். அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபமே ஜெபமே என்கிற பாடலை நம்ம உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஐசாயா 45 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்காக வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே என்ற பாடல் நம்ம பாடுவோம். ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தாருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. இரும்பு தாழ்பால்களை முறித்து போடும் ஜெபம், இரும்பு தாழ்பால்களை முறித்து போடும் ஜெபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபித்து ஜெயம் பெறுவே. சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே, ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபம்தான் ஜெயம் தருமே.
பாடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ஓ ரபஷலதரந்தனி கடபலது. ஓமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு பதில் தருகிறவராய் நீர் இருக்கிறபடியினாலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவர். நீர் சாகாமை உள்ளவர் என்று சொல்லி அப்பாவை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபஷலதரந்தனி கடமனதரந்தனி கடபலது. ஓரி பஷபலதரந்தனி கடபலதர கபலது. ஓரி மந்தனியோ ஷபலதரந்தன கடபலதர கபலது. ஓரி மந்தனியோ கலபாஷபலதர கபலது. ஓமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரதகட மந்தனியோ கலமாஷபலதர கபலது. நன்றி 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 என்று ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவரே பதில் தருகிறவராய் இருந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷலதரந்தனி கடபலதர கபலதரந்தனி கடபலது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இதோ மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி பாடுவோமா? நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் இந்த அறையை நிரப்பும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ ரிமந்தன கடபு ஷலத ரக்கபலது ரிமந்தனியோ கலமோ ஷபலத ரக்கபலது. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மீது அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேக மாம்சமான யாவர் மீது அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் தாங்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு
கையளவு மேகம் காண்கிறே. ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. சிவநதியாக பாய்ந்திடுமே. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. ஓ ரமஷலத ரந்தனி கடபலது. ஓ ரிப கலமந்தனியோ கலமாஷபலது. இதோ கடைசி நாட்களில் மாற்றமான யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இதோ இந்த சபையில ஊற்றுவீராக. உடைய பிள்ளைகள் மீது மாற்றமான யாவர் மீதும் ஆண்டவரே, ஓ உடைய ஆவியை ஊற்றுவீராக என்று சொல்லி
ஓ ரபா ஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது ஓ ரிபா ஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓ மே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ மே ஆராதிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவராய் இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ என்னுடைய சத்துருக்களை சிதறடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஓ ரபா ஷலத ரந்தனி கடபலது ஓ ரிமந்தனி யோ கலம் ஆஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. ஓ we worship you master. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓரல கந்தனியோ கலமாஷலதரந்தனி கடபலது ஓரி மந்தனியோ ரிபக்கலமோஷலதரந்தனி கடபலதரக்கபலது ஓரி மந்தனியோ கலமோஷலதரந்தனி கடமனதரக்கபலது. அவரே ஆராதனைக்கு நாயகனாய் இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நீங்க அவரை மகிமைப்படுத்த அவரை உயர்த்த ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் மகிமை நிறைந்த ஆண்டவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்து ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்து என் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், நீர் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஒரு மனதோடு ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள நீ திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா
நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை மட்டும் தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமாண்டவரே, இதோ எங்களை தரை மட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு நீரே பாத்திரர், கணத்துக்கு நீரே பாத்திரர் என்று சொல்லி உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் ஆண்டவரே நீர் எங்களுடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீர், இன்றைக்கும் உலாவி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாளையும் எங்களுடைய மத்தியில் நீர் உலாவுவீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி மட்டிலும் ஜீவன் இருக்கும் வரையிலும் ஆண்டவரே உம்மை மட்டும் நாங்கள் தொழுது கொள்ளத்தக்கதாக என்னுடைய கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வணங்குகிறது கல்லையோ மண்ணையோ அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவன். நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் தருகிறவராய் இருந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீரே ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர் என்று சொல்லி உம்மை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் பிதாவே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 9வது அதிகாரம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 9. பிரதர் ஆண்டனி அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 9 எல்லாம் நிதானமாக வாசிப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். மரண வாசல்களில் என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவருடைய காலே அகப்பட்டு கொண்டது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஆமென், ஆமென். அமர்ந்திருப்போம்.
இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். என்னை முடிச்சுட்டு சாட்சியான இயேசுப்பா கூடான அப்படி ஸ்தோத்திரம். முந்தானத்து வண்டியிலேருந்து ரோட்டு சைடில் பார்க் பண்ணிட்டு வண்டியிலேருந்து பேசிகிட்டு இருந்தேன். பின்னால் ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாரு. அவருக்கு ஃபால்ட்டு தான். ஆனாலும் வண்டிக்கு ஒரு சின்ன இது மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லாமல் இயேசுவை பாதுகாத்து கொண்டாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஏஞ்சலும் பிள்ளைகளும் ஊர்லேருந்து வர கிருபை பண்ணாங்க. ஒவ்வொரு நேரம் அவங்க கூட இருந்து ஆசீர்வதிச்சாங்க. அதுக்காக கூடான கூடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் செய்கிற நான் செய்கிற தொழிலிலும் பிஸ்னஸிலும் மனைவி செய்கிற சின்ன ஒரு பிஸ்னஸ்லேயும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வருகிறார். அதை நினைத்து நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். திரும்பவும் கர்த்தர் எனக்கு ஒரு விடுமுறையை தந்து அடுத்த வெள்ளிக்கிழமை நான் ஊருக்கு கடந்து போகிறேன். கர்த்தர் ஒரு விடுமுறை எனக்கு தந்தாங்க. நான் நினச்சி பார்க்கல. ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது முடியலை. ஆனாலும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கர்த்தர் வாசலை திறந்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. எனக்காக ஜெபிக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென். வேறு சாட்சிகள்? சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸஸ் சொல்லுவாங்க. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup runs over. I praise you because I am fearfully and wonderfully made. Psalms 139:14. How precious also are your thoughts to me, O God. How great is the sum of them. If I should count them, they will be more in number than the sand. When I awake, I am still with you. I can do all things through Christ who strengthened me. Proverbs 4:1-2. Listen, son, and listen to your father's instructions. Pay attention and gain knowledge. I give you the sound learning, so do not forsake my teaching. I am the bread of life. உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தினால நம்ம நிறைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக முதல்ல நன்றி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில், பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஆண்டவரே ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து ஆண்டவரே உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் இதை அங்கீகரிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் படைத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாள் ஒரு நன்மை அவர்களுக்கு குறைவு படாதபடிக்கு என் தேவன் அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கை ஆண்டவரே தர முடியாத பிள்ளைகளுக்காக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவர் அவர்களையும் ஆண்டவரே தேவன் நீங்கள் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது மகன் கெவின், மகள் கேட்லின் அவர்கள் ஒரு பாடல் பாடப்படுகிற வேளையிலே கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me,
the cross before me, the world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. I heard them call me, leave all and follow. I heard them call me, leave all and follow. I heard them call me, leave all and follow. No turning back, no turning back, no turning back, no turning back. Should no one join me, still I will follow. Should no one join me, still I will follow. Should no one join me, still I will follow. No turning back, no turning back, no turning back, no turning back. I have decided my cross to carry. I have decided my cross to carry. I have decided my cross to carry. No turning back, no turning back, no turning back, no turning back. Though friends forsake me, yet I will follow. Though friends forsake me, yet I will follow. Though friends forsake me, yet I will follow. No turning back, no turning back, no turning back, no turning back. Oh, take the whole world and give me Jesus. Oh, take the whole world and give me Jesus. Oh, take the whole world and give me Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Have you decided to follow Jesus? Have you decided to follow Jesus? Have you decided to follow Jesus? No turning back, 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 no turning back. ஆமாம், களைப்பையில் கை வச்சிட்டோன்னா திரும்பி பார்க்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். இப்போ படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம பிலிப் பிரதருடைய அண்ணன், அவங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக பக்கவாதம் வந்துருச்சு. அவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாய் நம்முடைய மத்தியில் இன்றைக்கு புதிதாய் ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, டிரன் ஆண்ட்ரடோ. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக தேவனுடைய செய்திக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையிலிருந்து திருமணத்திற்காக மகள் கடந்து செய்ய சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாஸ்டமா அதுக்காக ஜெபித்து தேவனுடைய செய்தியை நம்ம கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. இம்மட்டும் உம்மை பாடி துதிக்க நீங்கள் கொடுத்த மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிலிப் பிரதருடைய சகோதரருக்காய் ஆண்டவரே ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த
நேரத்தில் ராஜா உம்முடைய வல்லமை ஆண்டவரே மகனுக்குள்ளாய் பாய்வதாக ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையை மகனுடைய சிரசின் மேல் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் ஊடுருவி பாயட்டும், உங்க வல்லமை பாயட்டும். எல்லா பாராலிசிஸும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று கட்டளையிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே மகனிடத்திலிருந்து நல்ல செய்திகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. மகனுக்கு நீங்க கொடுத்த அந்த பரிபூர்ண சுகத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவரே நீர் அதை சுமந்து தீர்த்து விட்டீரே, அதுக்காய் உமக்கு நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் கொடுத்த சுகத்துக்காய் நன்றி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மகனுக்கு நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அந்த நேரத்தையும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். டிலனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கெலிஸ்தா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இன்னுமாய் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நம்பி இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய தலையை நீங்கள் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன ஆண்டவரே தேவையோடு ஏக்கத்தோடு விண்ணப்பத்தோடு இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க நிறைவாய் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன மறைத்து நீர் வெளிப்படுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே இருதயத்தை அறிந்த தேவன், ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த தேவன், இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற வார்த்தை நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு இருதயத்தை நீங்க உழும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படி நடக்க ஒவ்வொருத்தரும் 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு நன்றி. இந்த நாட்களையும் ஆண்டவரே விதைத்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே விதைத்த ஒருவர் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு பிள்ளைகள் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நல்ல ஒரு ஸ்மைல் கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். The book of Isaiah chapter 14 verse 24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? யார் நினைக்கிறது நடக்குமா? சேனைகளின் கர்த்தர் அவர் சொல்றாரு நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற சிலர் சில கன்ஃபியூஷன்ஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏண்டா வந்தேன், எதுக்கு இந்த தேசத்துக்கு நான் வந்தேன்னு சில பேருக்கு சில குழப்பங்கள், சில வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களை குறித்து சில கேள்விகள். நான் நினைக்கிறது சரியா, நான் செய்கிறது சரியா, என் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் இது கண்டிப்பா நடக்கணுமா அப்படின்ற அநேக கேள்விகளோட ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் வேண்டாம், ஒதுக்கி வை. நான் நினைக்கிறபடி நடக்க நீ ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் தெள்ள தெளிவாய் இன்னைக்கு ஆவியானவர் சபையோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நான் நினைக்கிறத உன்னுடைய வாழ்க்கையில செய்ய எனக்கு இடம் கொடுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் தெளிவாய் சொன்ன காரியம், வாழ்க்கையை அவரிடத்துல நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் திருப்பி போறேன் அப்படின்னு யாராவது இந்த இடத்துல ஒரு எண்ணத்தோட நீங்க உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல ஒன்னே ஒன்று ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்க நினைக்கிறத என்னுடைய வாழ்க்கையில நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு மறுபடியும் போகும்படிக்கு கர்த்தர் ஒன்று இந்த இடத்துக்கு கொண்டு வரல. இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்களை அந்த கம்பெனிக்குள்ள கொண்டு போகல. நீங்க வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்களை அந்த திருமண வாழ்க்கையில இணைக்கல. நீங்க வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்களை இந்த சபைக்கு கொண்டு வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் என்ன நினைக்கிறேனோ அதை நடக்க நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்க்கும்போது அவருடைய தாட், anybody can read NIV for me? NIV யார் வச்சிருக்கா? Quickly, loudly. The Lord Almighty has sworn, yeah. Surely I have planned, so it will be. Surely I have planned. ஆண்டவர் திட்டம் போட்டுட்டார். அதை என்ன செய்வாரா? It will be. அது நடக்கும். அடுத்தது, and as I have purposed, so it will happen. Purposeனா அவர் டிசைட் பண்ணது. நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் டிசைட் பண்றார். என்ன செய்யணும்? அதை நம்ம அவர் அதை நிறைவேற்றும்படி செய்யும்படிக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றார். The book of Micah chapter 4 verse 12. 4:12. 4 verse 12. ஆனாலும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா நடக்குது? அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். இன்னைக்கு பிரச்சனை அதுதான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை? ஆண்டவர் என்னப்பா நினைக்கிறாரு? ஆண்டவருடைய யோசனை என்ன? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? ஆண்டவர் என்னுடைய திருமண வாழ்க்கையை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? கர்த்தர் இந்த வேலையின் குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? கர்த்தர் என்ன இந்த தேசத்துல குடும்பமாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னா என்ன திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்? ஒருவேளை தனியா நீங்க இருக்கலாம். கர்த்தர் என்ன இங்க ஒரு பேச்சுலரா இங்க வச்சிருக்கிறார்னா கர்த்தருடைய திட்டம் என்ன? இந்த கம்பெனியில ஆண்டவர் என்ன கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவருடைய திட்டம் என்ன? எந்த இடத்துலையுமே நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? எல்லாம் எப்படி இருக்கணும்? ஈஸியா வந்துடணும். அப்படி கம்பெனிக்குள்ள டே 1 ஏறினோன்னு ராஜ மரியாதை கொடுத்து கூப்பிட்டு, இல்லைன்னு சொன்னா ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம இணையும் போது உடனே எல்லாம் எப்படி இருக்கணும்? உடனே எல்லாம் நடக்கணும் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்காங்களா? அவர் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல். ஆண்டவர் எனக்கு என்னப்பா வச்சிருக்கிறார் என் வாழ்க்கையில? ஆண்டவர் என்ன குறித்து என்ன நினைத்து வைத்திருக்கிறார் என்ற அறிவு யாருக்குமே இல்லை. அவருடைய யோசனைய உணராம இருக்காங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை என்ன செஞ்சிடணும்? இன்னைக்கு உடனே ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடணும். என்ன விரும்புகிறோமோ உடனே, ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ, என்னெல்லாம் இந்த இவ்வளோண்டு இருதயத்துக்குள்ள உங்கள் ஹார்ட் எல்லாம் எல்லாரும் இப்படி வைங்க பார்ப்போம். இப்படி இப்படி லைட்டாக லெஃப்ட் சைடில் இப்படி வைங்க பார்ப்போம். கையை மடக்கி வைங்க, கையை மடக்கி வைங்க. இந்த அளவு தான் இருக்கும் உங்கள் ஹார்ட்.
இந்த இவ்வளோண்டுக்குள்ள என்னெல்லாம் ஆசை வருதோ அது அப்படி டக்குன்னு நடக்கணும் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், ஐயோ என் பிள்ளை என் திட்டத்தை உணராம இருக்கு, என் யோசனையை உணராம இருக்கு, என்னுடைய நினைவுகளை அது அறியாம இருக்கு. ஆண்டவருடைய திட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஆண்டவருடைய யோசனைகள் எப்படி இருக்கா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55 நம்ம வாசிக்கிறோம். 55 verse 8. ஏசாயா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இது எப்படி இருக்கு? அவருடைய வழி எப்படி இருக்கு? அடுத்த வசனம் வாசிமா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும், அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும், என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் என் உயர்ந்திருக்கிறது. நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல அவர் நினைத்திருக்கிற நினைவு இருக்கு பாருங்க, அது உயர்ந்தது. இந்த 1.5 கிலோ மூளையெல்லாம் அதை என்ன செய்ய முடியாது, யூகிக்கவே முடியாது. நமக்கு இருக்கிற இவ்வளோண்டு மூளைக்குள்ள அதுவும் யாருக்குமே 2 பக்கம் மூளையும் வேலை பார்க்காது. கரெக்டா? 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. 1.5 கிலோ மூளையில் நம்ம பாதி ஹெமிஸ்பியர் தான் நமக்கு வேலை பார்க்குது. அந்த பாதி ஹெமிஸ்பியர்ல எல்லாமே வேலை பார்க்குது. கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு என்ன செய்யும், ஒவ்வொரு வேலையை பார்க்கும். நம்ம அந்த ஒரு இவ்வளோண்டு மூளை சொல்றதெல்லாம் கேட்டு அதுக்கு பின்னாடி போகாம ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு நினைச்சு வச்சிருக்கிறேன் தெரியுமா, அது இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரம். இன்னைக்கு அண்ணாந்து பார்த்து அதோடைய எக்ஸ்டென்ட் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நம்ம யாராவது கால்குலேட் பண்ண முடியுமா? அவ்வளோ தூரத்துக்கு அது உயர்வா இருக்கான். ஆண்டவர் நமக்கு நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கமும் அவர் நமக்காக நினைத்து வைத்திருக்கிற திட்டமும் அது அவ்வளோ உயர்ந்ததா இருக்கிறது. நம்மளால அதை கால்குலேட்டே பண்ண முடியாது. இன்னைக்கு சம்பளம் தான் அப்படின்னு SMS விழுந்த உடனே கால்குலேட், எத்தனை பேர் ரெண்ட் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், ஃபீஸை கொடுக்கணும். கடைசியில் 2 கோடு போட்டு நடுவில் முட்டை பேலன்ஸ் போடுறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லாதீங்க, கணக்கெல்லாம் போடாதீங்க, கணக்கு போடாதீங்க. அவருடைய நினைவு நம்ம நினைவை விட அது பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? தேவனுடைய நினைவு என்னது அதுதானே இப்ப நமக்கு தெரியணும். இப்ப ஆண்டவரோட நினைச்சிருக்கிறது ரொம்ப உயர்வா இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன நினைச்சிருக்கிறாரு அதை தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைய நினைவு எப்படி இருக்கு? நீங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் பைபிள் அழகா ஆரம்பிக்குது. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவு. அப்ப ஆண்டவர் முதல்ல நம்மளை குறிச்சு என்ன நினைச்சிருக்கிறார் தெரியுமா? ஓ எதிர்பார்ப்ப நான் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் தடைகள் வருது, நம்முடைய வாழ்க்கையில் தாமதங்கள் வருது. இது எல்லாத்தையும் நினச்சி நம்ம என்ன தெரியுமா சோர்ந்து போய், நம்ம கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே நினைத்திருக்கிற முதல் நினைவு என்ன தெரியுமா? நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை கொடுக்கறது தான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் முதல் எண்ணம் அவருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்?
அவர் அந்த எதிர்பார்ப்பை கொடுக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, இடம் விடுறதில்ல. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? சங்கீதம் 62:5 வசனம் இப்படியாய் சொல்லுது. Psalm 62 verse 5. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது, my expectation is from him. சங்கீதக்காரன் அதை அறிந்திருந்தான். நான் எக்ஸ்பெக்ட்னா என்னது? நம்ம எல்லாரும் எதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு? நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், கை நிறைய என்ன வரணும், சம்பளம் வரணும், நினைச்சதை வாங்கணும். சில கணவர்மார்க்கு மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? டப்பு வேணும். பிள்ளை எதிர்பார்க்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். நம்முடைய எதிர்பார்ப்புகள், சங்கீதக்காரன் சொல்றான், அது எங்க இருந்து வருதான்? கர்த்தரிடத்துல இருந்து வருது. ஹல்லேலூயா. அப்ப அவன் தோலை தட்டி கொடுத்துக்கிறான். சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமாவே நீ என்ன செய்ய, தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்பி இருக்கிறது, நான் எதிர்பார்த்திருக்கிறது அது அவரால வரும், அது கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நோக்கம், எண்ணம், நினைவு என்ன தெரியுமா? நீங்க எதிர்பார்க்கறத உங்களுக்கு கொடுக்கணும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். Proverbs chapter 23 verse 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அடுத்தது பாருங்க, நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் கர்த்தரிடத்திலிருந்து வருது. அடுத்தது நம்முடைய எதிர்பார்ப்பு அது என்ன செய்யாதான்? இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, எக்ஸ்பெக்டேஷன் ஷால் நாட் பி கட் ஆஃப். சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறது, ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிறது நடக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது நீங்க எதிர்பார்த்ததோட பெஸ்டா தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களுடைய எதிர்பார்ப்புல இருந்து உங்களை கீழே கொண்டு போய் ஆண்டவர் விடவே மாட்டார். அப்ப வசனம் என்ன சொல்லுது? நிச்சயமா என்ன இருக்கு? ஒரு முடிவு இருக்கு. நிச்சயமாகவே என்னது? உங்க எதிர்பார்ப்பு கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அது என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? ஒரு நாளும் உங்க இருதயத்துல இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிராகரித்து போடுறது கிடையவே கிடையாது. He never pushes that. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவர் ஒரு நாளும் உங்க இருதயத்துல உங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதை அப்படி ஒரு நாள் தள்ளிடவே மாட்டார். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட பெட்டர், நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதோட பெட்டரா தான் என்ன செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். Proverbs chapter 10 verse 24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமான்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான் தான். அதுல என்ன வரக்கூடாது? உங்க ரட்சிப்பிலே சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் என்னதான்? நீதிமான் தான். அப்ப நீதிமானுடைய இருதயத்துல அவன் விரும்புகிறத கர்த்தர் என்ன செய்வாராம்? அவனுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவனிடத்திலிருந்து இந்த எதிர்பார்ப்பை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல, அதை கொஞ்சம் குயிக்கா நான் சொல்ல போறேன். தேவன் நம்ம மேல நினைத்திருக்கிற நினைவு முதல்ல என்ன நினைவு? உங்க எதிர்பார்ப்பை கொடுக்கிறது தான். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கொடுக்கறது தான் அவர் யோசிச்சு வச்சிருக்கார். உங்க பேர்ல அவர் நினைத்திருக்கிற நினைவு அதுதான். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா 3 காரியங்களை நீங்க செய்யணும். முதலாவதாக ஏசாயா 2:22 நம்ம பார்க்கிறோம். ஐசாயா chapter 2 verse 22. ஏசாயா 2:22.
நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். முதல்ல என்ன தெரியுமா, கர்த்தரிடத்துல நீங்க விரும்புறது வரணும், நீங்க எதிர்பார்க்கறது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல யாரை நம்பக்கூடாது? மனுஷனை நம்பக்கூடாது. இந்த ஆள் நமக்கு ஏதாவது செஞ்சிருமா, இவங்களால நமக்கு ஏதாவது கிடைக்குமா? மனுஷனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? நாசில சுவாசம் உள்ளவன நம்பாத. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் எப்பவுமே என்னதான், பொல்லாப்பதான் நினைக்கும். நமக்காக நல்லது நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். யார்? நம்முடைய பெற்றோராக இருக்கும், ரொம்ப நம்மளை நேசிக்கிற சில நண்பர்கள் இருக்கலாம், நம்முடைய வெல் விஷஸ். வெரி ரேர். நமக்குன்னு நல்லது நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன சொல்ற, நீ மனுஷனை என்ன செய்யாத, நீ முதல்ல நம்பாத. அப்போ இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? மனுஷனை நம்புறத விடணும். யார் மேல உங்க நம்பிக்கை போகணும்? ஆண்டவர் மேல. ஆண்டவரை எனக்குள்ள இருக்கிற அந்த விருப்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன மாதிரி வேலை வேணும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு எந்த மாதிரி ஒரு மனைவி வரணும்னு உமக்கு தெரியும், எப்படிப்பட்டதான காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவர், இல்லையா? என் கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், அது உங்களுக்கு தெரியும். இல்லை என்று சொன்னால் ஒரு கணவன் சொல்ல, என் மனைவி இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அதெல்லாம் எங்கே போகணும் தெரியுமா? ஆண்டுடைய சமூகத்துக்கு போகணும். மனுஷன் அவனுடைய இருதயம் பொல்லாப்பு. அடுத்தது அவன் என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் மனமாற நான் யார் இல்லை, மனுபுத்திரம் இல்லை. அப்ப மனுஷன் என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். மனுஷன் என்ன செய்வான்? நம்ம கிட்ட பொய் பேசுவான், இன்னைக்கு ஒண்ணு பேசுவான், நாளைக்கு ஒண்ணு பேசுவான். அப்ப மனுஷனை நம்ம பார்க்காம தேவனை நம்புறவங்களா நம்ம முதல்ல இருக்கணும். அடுத்த காரியம் முக்கியமா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம். Genesis chapter 18 verse 3. Genesis 18:3. Sorry, 13. Sorry ma, 13:8. 13:8. ரெண்டாவது என்ன பாயிண்ட் தெரியுமா? தேவனிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற நீங்கள் மனுஷனோடு கூட போராடக்கூடாது, மனுஷனோடு கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நமக்கு கூட இருக்கிறவன் மேல இருக்கிறவன் கூடலாம் போய் தயவு செய்து போராடாதீங்க, மனுஷன் கூட போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க. முதல்ல ஆண்டவரை நம்பணும். தேவன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். ரெண்டாவது என்ன செய்யக்கூடாது? மனுஷனோட சண்டை போடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? எங்கெல்லாம் ஒரு கலகம் வருதோ, எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, அங்கெல்லாம் யார் வந்து நிற்கிறா? முதலால பிசாசு தான் வந்து நிற்பான். எங்க சமாதான குலைச்சல் வருதோ அங்க யார் தான் வந்து நிற்பா? பிசாசு தான் வந்து நிற்பான். அதனால மனிதர்களோடு கூட என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீங்க எதிர்பார்க்கிறது உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்க விரும்புகிற காரியம் உங்க வாழ்க்கையில அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, கர்த்தர் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா, மனுஷனை நம்பக்கூடாது, மனுஷன் கூட என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. மூன்றாவதாக நீதிமொழிகள் 29:25. Proverbs 29 verse 25. Proverbs 29. மனுஷனுக்கு பயப்படும் பயம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணியை வருவிக்கும். மூணாவது என்ன செய்யக்கூடாது? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ அவங்க கிட்ட எனக்கு எதுவும் சொல்ல முடியாது, அவங்க சொன்னதை நான் என்ன செஞ்சிடணும்? கண்டிப்பா செஞ்சிடணும். பயம். மனுஷன் மேல பயம் இருக்கா? சில நேரங்களில் நோ சொல்ல என்ன செய்யணும்? பழகணும். சில நேரம் அந்த நோ சொல்ற வார்த்தை வராம நிறைய கஷ்டப்படுற நாட்கள் இருக்கா இல்லையா?
நோ சொல்லாம சஃபரிங் இருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மனுஷனை பார்த்து பயப்பட, என்ன வசனம் என்ன சொல்லுது? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியா வர வைக்கும். உங்களை என்ன பண்றான்? அவன் ட்ராப் பண்றான். யாரு ட்ராப் பண்றா? பிசாசு ட்ராப் பண்றான். உங்களை அப்படியே அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருவான். உங்களை வலைய போட்டு என்னது நல்ல வலைக்குள்ள உங்களை போட்டு கட்டி தூக்கி போட்டுருவான். நான் அதனாலதான் நான் அநேக நேரங்களில் நான் சொல்றது, மனுஷனுடைய ஆலோசனையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், மனுஷனுடைய ஆலோசனையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதுல என்ன இருக்கான்? இட்ஸ் அ ஸ்னேர். உனக்கு ஈவில கொண்டு வர்ற, உனக்கு பொல்லாப்ப கொண்டு வருகிற, உனக்கு கஷ்டத்தை கொண்டு வருகிற, உனக்கு போராட்டத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் இருக்கு. அப்ப 3 காரியங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவனிடத்திலிருந்து எனக்கு எதிர்பார்ப்பு வர வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவர் என் மேல நினைத்திருக்கிற நினைவு என்னது? முதல்ல என்னுடைய எதிர்பார்ப்பை கொடுக்கணும் தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். கேட்டு கேட்டு பார்ப்போம், நமக்கு கிடைக்கலன்னு அவர்லாம் ஒரு ஆண்டவரா, என்னதை எனக்கு பண்ணிட்டாரு, எனக்கு என்ன செஞ்சுட்டாரு, நான் கேட்டதை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகும்போது எனக்கு பெஸ்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கா நம்முடைய வாழ்க்கையில்? ஐயோ கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறார். கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். அப்போ நம்மேல் அவர் நினைத்திருக்கிற நினைவு முதல்ல உங்க இருதயத்தின் வாஞ்சியை கொடுக்கறது தான். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்கறது தான். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? மனுஷனை நம்பக்கூடாது. யார் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரணும் நம்பிக்கை? கர்த்தர் தான் இருக்கணும். அடுத்தது என்னது? மனிதர்களோடு தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. வாக்குவாதம். நீங்க நல்லா ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் யாரு அடுத்தது? லோத்துடைய வேலைக்காரனுக்கும் தானே சண்டை வருது, மனிதர்களோடு சண்டை வருது. ஆபிரகாம் பாருங்க எவ்வளவு ஜென்டில்மேன் மாதிரி இருந்தான் தெரியுமா? அந்த இடத்துல லோத்துக்கிட்ட சொல்றான், நமக்கு என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். உனக்கு முன்பதாக பூமி இருக்கு, நீ எந்த பக்கம் போறியோ போ. லோத்து ஏறெடுத்து பார்த்து எங்க ரொம்ப வளமா இருக்கோ, எது நல்லா இருக்கோ அந்த இடத்துக்கு அவன் போனான். அவனுடைய முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஆபிரகாமை யார் ஆசீர்வச்சா? யார் ஆசீர்வச்சா? கர்த்தர் ஆசீர்வச்சார். அவன் எப்படி இருந்தானா? செல்வ சீமானா இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப அவனுக்கு என்ன வேண்டாம்? மனுஷன் கூட நான் போராட வேண்டாம். என்ன ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் என்பது ஆபிரகாம் அறிந்தவனா இருந்தான். என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவாக்குறது கர்த்தர், என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறது கர்த்தர் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தபடினால எனக்கு வாக்குவாதம் வேண்டாப்பா, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபைட்டிங். என்ன பண்ணிட்டான்? நீ எப்படி போகணுமோ போ. ஆனா அவன் ஆசீர்வச்சது யாரு? ஆபிரகாம் ஆசீர்வச்சது கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப மனிதனை நம்பாம, மனுஷனோடு கூட வாக்குவாதம் செய்யாம, போராடாம, மூன்றாவது மனிதனுக்கு பயப்படாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, தெய்வீக ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. நோ சொல்ல பழகுங்க. ஒரு பவுண்டரி போடுறதுக்கு பழகுங்க. சில குடும்பங்கள் கணவன் மனைவி சேர்ந்து இசைந்து எடுக்க வேண்டிய டிசிஷனை 3வது மனுஷனை எடுக்க விடாதீங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களை ஏன் பிரச்சனை வருது? கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசி அவர்கள் சமாதானமா எடுக்க வேண்டிய ஆலோசனைகளை இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க. கணவன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்ய வேணும், ஒரு 3வது மனுஷங்க வந்து சொல்றாங்க, நீங்க இப்படிதான் பண்ணணும், நீங்க இதை தான் செய்யணும். அதனாலதான் குடும்பத்துல என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்ப மனுஷனுக்கு பயப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அது கண்டிப்பா அது ஒன்ன அழிவுக்கு நேராய் கொண்டு போகிறது. God is warning. ஆண்டவர் சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் பேசுவார். சில நேரம் சபையில என்ன வரும்? என்ன வரும்? இன்னைக்கு எல்லாரும் போய் கோர்ஸ் படிச்ச ஆட்கள் இருக்கீங்க. இன்ஜினியரிங் படிச்ச ஆட்கள் நிறைய இருக்கு, நர்சிங் படிச்ச ஆட்கள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போயிட்டு நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தாங்க படித்தேன். 4 டீச்சர்ஸ் வந்தாங்க, ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க. செகண்ட் இயர் போனேன், 4 டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஒரே சப்ஜெக்ட் தான் படித்தேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா?
ஃபஸ்ட்டு செமஸ்டர் போனோன்னே விதவிதமாக சப்ஜெக்ட்ஸ் இல்லையா, நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் ஒரு நாள் அடிப்பார், ஒரு நாள் உன்னை கட்டிப்பிடிச்சு தேற்றுவார், ஒரு நாள் உனக்கு ஆலோசனை சொல்லுவார் இல்லையா. சபையில் ஆவியானவர் தன்னுடைய ஆடுகளுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார், எந்த ஆகாரத்தை ஊட்டணுமோ அவர் ஊட்டுவார். ஒரு நாள் உன்னை என்ன செய்வார், உன் கண்ணீரை துடைப்பார். ஒரு நாள் உனக்கு பலார்னு ஒன்று கொடுப்பார். இன்னொரு நாள் என்ன சொல்லுவார், தோளில் தட்டி பரவாயில்ல பரவாயில்ல போகலாம் அப்படிம்பார் இல்லையா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு வார்ன் பண்ணுறாரு சில காரியங்களை. தயவு செய்து கணவன் மனைவிக்கிடையே வேற யாரும் வரக்கூடாது, வேற யாருமே வரக்கூடாது. நிறைய ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் கவுன்சிலிங். 3வது மனுஷனை தயவு செய்து கணவன் மனைவிக்குள்ளே விடாதீங்க. ஒன்று கர்த்தர் இருக்கணும் இல்லையா, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி நடத்துகிறவங்களுக்கு இருக்கணும் அந்த அதிகாரம். வேற யாரும் உள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் என்னுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு பவுண்டரி போடணும். மனுஷன் எதுக்குள்ள வரைக்கும் தான் வர முடியும், ஒரு 3வது மனுஷன் இதுக்குள்ளே தான் வர முடியும். அவன் ஏன் ஆந்திரத்துக்குள்ளே வரக்கூடாது, அதில் என்ன செய்யணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்குறோம் அந்த எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தர் நம்மேல் நினைத்திருக்கிற நினைவு ஒன்று என்னது, என்னுடைய எதிர்பார்ப்பை அவர் கொடுக்கும்படிக்கு. 2வது பாருங்களேன், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். For I know the thoughts towards you. ஆண்டவர் அடுத்தது சொல்றார், NIV சொல்லுது I know the plans. இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தோம். எனக்கு எப்பவுமே பக்கத்தில் ஒரு GPRS இருக்கு, ஜோதி பிரதர். என்னதான் எத்தனை தடவை போனாலும் ரூட்டு நமக்கு நிற்காது, அப்படி ஒரு கிருபை. தெரிஞ்ச ஆளுன்னு ஒன்று தைரியமா என்னது, ஓகே ரைட்டா லெஃப்டா, இந்த லேனா அந்த லேனா, அங்கே திரும்பணுமா இங்கே திரும்பணுமா. ஒருத்தர் தெரிஞ்ச ஆளு கூட இருக்கும்போது என்ன செய்யலாம், நம்ம தைரியமா எங்கனாலும் போயிடலாம். ஏன்னா இப்போ நம்ம மொபைலில் வச்சிருக்கிற கூகுள் நம்மளை சில நேரம் ஏமாத்திடுது. ஸ்ட்ரெயிட் இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது ஐயோ நீ ரூட் மாற்றிட்டேன்னு சொல்லி வேற டிராயிங் கொடுக்குது. நீ அவ்வளோதான். ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளைய நல்லா கேளுங்க, முதல்ல எதிர்பார்ப்பை நான் கொடுப்பேன்றாரு. அடுத்தது ஆண்டவர் நம்ம மேல நினைச்சிருக்கிற நினைவு என்ன தெரியுமா, ஐ நோ த பிளான். அவர் என்ன சொல்றாரு, உன் வாழ்க்கைக்குரிய மேப்பு எனக்கு நல்லா தெரியும்ப்பா. இங்கேருந்து ஈஜிப்டுக்கு நம்ம எல்லாம் ட்ரிப்பு போகிறோம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஈஜிப்டுக்கு போகிறோம், நம்ம எங்கே போகணும், பிரமிடுக்கு போகணும், நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்வோம், ஒரு கைடை பிடிப்போம் இல்லையா. ஒரு கைடை பிடிச்சி அவனுக்கு என்ன தெரியும், நீ இத்தனை மணிக்கு நீ கிளம்புனா இத்தனை இடத்த நீ பார்த்துடலான்னு சொல்லுவோம். கரெக்டா? இல்லை நம்ம போனோன்னா நம்ம புது இடம் நமக்கு போய் பார்க்க முடியாது. அப்போ இவன் கைடு அவனுக்கு அத்துப்படி எந்த இடத்துல போய் எந்த இடத்த பார்க்கணும், இத்தனை மணிக்கு கிளம்புனா இத்தனை மணிக்கு நம்ம என்ன பண்ணலாம், 5 மணிக்குள்ள இத்தனை ஏரியா பார்த்துடலான்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, ஐ நோ த பிளான். உன் வாழ்க்கையில் நான் போட்டு வச்சிருக்கிற பிளான், நான் போட்டு வச்சிருக்கிற ரூட் எனக்கு தெரியும்ன்ற. ஆமென். ஹலோ. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நடத்துறாரு இல்லையா. அழகா அவங்களுக்கு என்ன பண்றாரு, ரூட் போடுறாரு. நேரா போ. எத்தனை பேர் எக்ஸடஸ் வாசிச்சிருக்கீங்க? எக்ஸடஸ் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? யாத்திராகமம் வாசிச்சிருக்கீங்களா? நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்விடத்துக்கு வந்தார்கள், அங்கே பாளையம் இருந்தாங்க, அவங்க இங்கே தண்ணி குடித்தாங்க, இதை தின்னாங்க, இருக்கா இல்லையா. அப்புறம் அங்கேருந்து என்னது எழும்புனாங்க, இங்கேருந்து இந்த இடத்துக்கு போனாங்க, இருக்கா இல்லையா. ஆண்டவர் அவங்கள கொண்டு போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பிளான் போட்டுட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 100 வயசு வரைக்கும் இருப்போம், நம்ம விசுவாசிப்போம் சரியா. பிள்ளைங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறேன், நான் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே,
பிள்ளைய பார்த்துடுறேன், அதுக்கப்புறம் ஒன்றும் வேலை இல்லை, உம்முடைய வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அதுதான் நான் ஆண்டர்கிட்ட எப்போ சொல்லுவேன், நீங்கள் கொடுத்த வேலையை முடிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும், உலக பிரகாரமாக பிள்ளைய பார்த்துடணும் ஆண்டவரே. அப்போது கர்த்தர் நமக்கு எத்தனை வயசு வரைக்கும், 100 வயசு வரைக்கும் ஆண்டர் நமக்கு கொடுத்துருக்காருன்னா, 100 வயசு வரைக்கும் ஆண்டர் என்ன கொடுத்துட்டார், பிளான் போட்டுட்டார். நிறைய அப்படியே வந்து இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்கோமே யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஏற்கனவே போட்டார் பிளானு. இங்கே வந்து உட்காரணும், இங்கேருந்து இந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், இந்த இடத்துல இத்தனை வருஷம் வேலை பார்க்கணும், அந்த இடத்துல இது இன்க்ரிமெண்ட் வரணும், இது போனஸ் வரணும். யார் போட்ட? நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் மேனேஜர் உங்களுக்கு தராருன்னு? இல்லை, கர்த்தர் போட்ட பிளானு. உங்களுக்கு இவன் தான் மேலே மேனேஜராக இருக்கணும்னு ஆண்டவர் தான் போட்டிருக்காரு பிளான். அதனால் உங்கள் மேனேஜரை திட்டாதீங்க. எனக்கும் சில நேரம் கோவம் வரும், திட்ட முடியாது. யார் வச்சிருக்கா அவனை? மேனேஜர் யார் வச்சிருக்கா? ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு. அதனால தான் உங்களை நடத்துகிறவங்களை, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள என்ன செய்யாதீங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பார்த்தோம், நடத்துகிறவங்கள என்ன செய்யாதீங்க, எதுவும் பேசாதீங்க, சரியா? அப்போ ஆண்டவர் சொல்றார், ஐ நோ. அது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற திட்டம், உன் வாழ்க்கையை குறித்துதான நோக்கம் எனக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும், அவர் உங்களை கைட் பண்ண. நல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜெரமாயா 9, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். நெகேமியா தீர்க்கதரிசி, நெஹெமியா சாப்டர் 9 verse 19. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐ நோ த பிளான். எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற என்ன பிளான்னு. ஆண்டவர் என்ன பண்ணலையா, அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை. ஆண்டவர் அவங்கள கைவிடவில்லை. அடுத்தது, அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும். அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட அவங்களுக்கு இரவுல அக்னி ஸ்தம்பமும். அவர்களை விட்டு விலகவில்லை, அவர்களை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க போக வேண்டிய அந்த ரூட்டை காட்டும்படிக்கு கர்த்தர் என்ன செய்யலையா, முதல்ல உங்களை கைவிடவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை கைவிடலை, இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடலை. நீங்க யோசிச்சு பாருங்க, காலையில ஒரு நிழல், நைட் அவங்களுக்கு வெளிச்சம். எவ்வளோ அற்புதமா ஆண்டவர் 40 லட்சம் மக்களை நடத்துவார்னா, இன்னைக்கு உங்களையும் என்னையும் நடத்துறது கஷ்டமா? உங்களையும் என்னையும் நடத்துறது கஷ்டமா? இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவர் கைவிடவில்லை. அடுத்தது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு சோறு இல்லைன்னு சொல்ற ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். எப்படியும் ஆண்டவர் என்ன செய்யறார், நம்மள போஷிக்கிறார் இல்லையா? அடுத்தது, இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில், 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணல, உங்களை கைவிடல, உங்க கூடயே தான் இருக்காரு. நீ கேள்வி கேட்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. உங்களை கொண்டு போக வேண்டிய ரூட்ல ஆண்டவர் உங்க கூடயே தான் வந்துட்டு இருக்காரு. அடுத்தது என்னதான், அவர் என்ன செய்யறாரா, ஒரு குறைவுமின்றி அவர் போஷித்தார் 40 வருஷம். இன்னைக்கு நீங்க 100 வயசு வரைக்கும் இருக்கீங்களா? 100 வயசு வரைக்கும் உங்களை போஷிக்கிறதுக்கு யார் போஷிக்கணும்? யார் போஷிக்கணும்? இந்த பூமியில உங்களை எத்தனை ஆண்டு வைக்கிறாரு அவர் போஷிப்பாருங்க. ஹல்லேலூயா. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், வனாந்திரம். இன்னைக்கு நம்ம அழகா ஒரு ரோட்ல போறோம், ஆனா இந்த வனாந்திரம் எப்படி இருந்திருக்கும்?
அந்த வனாந்திரத்தில் முன்னாடி பார்த்தாலும் மண்ணு தான் தெரிஞ்சிருக்கும், சுத்தி பார்த்தா அவனுக்கு மண்ணு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த 40 வருஷமும் கர்த்தர் அவனுக்கு ஒரு குறையும் இல்லாதபடிக்கு போஷித்தாராம். அப்ப இன்னைக்கு ஏன் நீங்களும் நானும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த நினைவு அது நிறைவேறட்டும் சொல்லி ஏன் ஆண்டவருடைய கரத்துல அந்த பலத்த கரத்துல அடங்கி இருக்க முடியல? என்னெல்லாமோ யோசிக்குது, மண்டை பயங்கரமா குறுக்கு புத்திலாம் யோசிக்குது, எங்கடா எவனை பிடிச்சு என்ன பண்ணலாம். அதெல்லாத்தையும் விட்டுருங்க, எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். அவர் கைவிடவில்லை, ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அவர்களை நடத்தினார். அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து, அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து, அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டார். என்ன சுதந்திரிக்கணுமோ அதை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தயவு செய்து வீட்டுக்கு போய் இந்த 3 வசனங்களை நீங்க வாசிங்க. from 19 to 22, நெஹெமியா chapter 9 verse 19 to 22. எல்லாரும் அதை வாசிக்கணும், எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் இந்த தேசத்துல கொண்டு வந்தது நீங்க எனக்கு என்ன நீங்க கைவிட மாட்டீங்க, நீங்க எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம என்ன நீங்க போஷிப்பீங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எனக்கு நீங்க உதவி செய்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்ல நீங்க இந்த அபுதாபிக்குள்ள வந்தீங்களோ அதே இடத்துல வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. அதுலயே உங்களை வச்சு அதே சீட்டை தேய்ப்பான ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன பண்ணனா, எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டார்கள். ஹல்லேலூயா. சுதந்தரிப்பு, இன்ஹெரிட்டன்ஸை கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர். அதனால இன்னைக்கு எதையாவது குறித்து நீங்க கவலைப்படுறீங்களா? என் வாழ்க்கை எப்படி போகும், நான் எப்படி சாப்பிடுவேன், ஒரு ஆள் சம்பாத்தியத்துல நான் என்ன பண்ணுவேன், 2 ஆள் சம்பாதிக்கிறது பத்தல, இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்களா? மூளை நிறைய கேள்வி கேட்குதா? அந்த மூளைகிட்ட சொல்லுங்க, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு அது என்னது? உயர்ந்தது. என் கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற பிளான் அது உயர்ந்தது. ஹல்லேலூயா. நான் என் மூளையே நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் கைவிடுவதில்லை, அவர் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். அடுத்தது என்னது? உங்களை சுதந்திரிக்க செய்வார், ஜெயிக்க உங்களுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அதனால கவலைப்படுறீங்களா? இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவேன், எப்படி ஓட்டுவேன், பில் எப்படி கட்டுவேன், அதை எப்படி செய்வேன்? இந்த வார்த்தை நெகேமியா 9:19-22 ஒவ்வொரு நாளும் வாசிங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தின தேவன் என்னையும் நான் சாகிற வரைக்கும் நடத்த உம்மால கூட ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் நம்ம மேல நினைத்திருக்க நினைவு, இதை மட்டும் பேசி முடிச்சிடலாம். அதே 29, ஜெரமையா 29 verse 11. ஜெரமையா 29 verse 11. அடுத்தது என்ன சொல்றாரு? அவைகள், கர்த்தர் நம்ம மேல நினைத்திருக்கிற நினைவு அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. கர்த்தர் ஐயோ என் வாழ்க்கையை போய் நான் ஆண்டர்கிட்ட கொடுத்த ஆண்டர் எனக்கு தீமை பண்ணிடுவார், கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர். யாக்கோபு 1:17 பார்த்தீங்கன்னா, அவரிடத்துல இருந்து வர்றது எப்படி வருது? நன்மையானது வருது, பூர்ணமான வரம் வருது, எந்த ஒரு குறையில்லாத காரியம் தான் அவரிடத்துல இருந்து வருது. யோபு ஒரு காரியத்தை சொல்ற, இதை மட்டும் வாசிப்போம். ஜோப் 34 verse 12. ஜோப் 34 verse 12. தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய். அவர் அவ்வளோ நல்லவர். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? நமக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்கிற தேவன் இல்லை. அவர் ஒரு நாள் நீதி என்ன செய்ய மாட்டாரு? புரட்ட மாட்டார். அவர் நல்லவர். அவர் நம்மேல என்ன நினைச்சிருக்கிறாரோ அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில தீமை வரும்.
யோசேப்பு இருந்தான், எவ்வளோ ஒரு செல்ல பிள்ளையா வாழ்ந்தான் இல்லையா? ஆனால் அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பொல்லாப்பு, ஒரு தீமை நடந்தது. சொந்த சகோதரர்களே அவனை என்ன பண்ணாங்க, போய் வித்து போட்டாங்க இல்லையா? ஆனால் அந்த தீமையை கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார்? நன்மையா ஆண்டவர் மாத்தினார் இல்லையா? தானியேல் இருந்தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 13-14 வயசு பையன் அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போய் ஒரு ராஜா கிட்ட போய் அவன் வேலை பார்க்குறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 13 நம்ம பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைய தூக்கிட்டு போய் ஒருத்தன் ராஜாவுடைய கோர்ட்டில் வச்சுட்டான். எல்லாம் எப்படி? ராஜ வம்சத்து பிள்ளைகள். டேனியல் வாஸ் நாட் ஆர்டினரி பர்சன்லாம் கிடையாது. ராஜ வம்சத்துல உள்ள நல்ல அழகான ஒரு பழுது கூட இல்லாத பிள்ளைகளை தான் தூக்குறான் பாபிலோன் ராஜா. யோசிச்சு பாருங்க. அங்கேயும் போய் அவன் ஆண்டவரை விடல. அந்த இடத்துல அவனுக்கு தீமை வந்தது. சிங்க கெபியில கொண்டு போய் போடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அந்த தீமையை அவனுடைய வாழ்க்கையில அனுமதிச்சாரா? இல்ல. ஆண்டவர் அவனை எப்படி காப்பாத்தினாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சிங்கத்து கூட நம்ம போய் படுத்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி. சிங்கம்னு சொன்னாவே கர்த்தரை மறுதலிச்சிருவோம் நம்மலாம். ஆராதனைக்கு போற ஆட்கள்லாம் சிங்கத்துக்கிட்ட போய் விடுறாங்களான்னாலே இங்க ஒருத்தரும் வரமாட்டாங்க. புரியுதா? இருக்கீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதனால தீமைய ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு செய்ய மாட்டார். ஆனா உலகம் நமக்கு என்ன செய்யும்? தீமையை கொண்டு வரும். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வருவான். நம்மளே என்ன செய்வோம்? நம்முடைய சுயத்தினால தீமையை வர வைப்போம். நம்மளே பாவத்துக்குள்ள போய் காலை ஆட்டிட்டு அதுக்கப்புறமா என்ன வரும்? நமக்கு தீமை வரும். ஆனா கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன் மேல நினைச்சிருக்கிற அந்த நினைவு இருக்கு தெரியுமா, அது உன்னுடைய எதிர்பார்ப்பை கொடுக்கணுன்றது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்னது? ஆண்டவர் என்ன பண்றாரு? அடுத்தது நம்ம சொல்றோம், ஐ நோ த பிளான். அது ரூட் எனக்கு தெரியும்பா, என்னை நம்பி நீ வா. ஹல்லேலூயா. ஐ நோ த பிளான். உன் மேல வச்சிருக்கிற அந்த நினைவு என்னன்றது எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். நீ என்ன செய்வ? நீ சுதந்திரித்துக் கொள்வாய், உன் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா நம்ம பார்க்கிறோம், நான் உன் மேல நினைச்சிருக்கிற நினைவு அது எதுக்கு இல்லை? தீமைக்கு இல்லப்பா, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் நினைக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அவர் நினைத்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? உங்க இருதயத்தை தரங்க. ஆண்டவர் நமக்கு விரோதமா போராடுகிற தேவன் கிடையாது. நமக்கு தீமைய செய்கிற ஒரு தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி காக்கிற தேவன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப தீங்க நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிற தேவன் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, அப்பா என் பேர்ல நீங்க நினைத்திருக்கிற அந்த நினைவை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதை என்னுடைய வாழ்க்கையில நீங்க நடத்துங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து சொல்றீங்களா? நீங்க நடத்துங்க. என் வாழ்க்கையில நீங்க என்ன தீர்மானிச்சீங்களோ, என் வாழ்க்கையில நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அதை நீங்க எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் எதிர்பார்ப்பை அவர் கண்டிப்பா கொடுப்பார். உன்னுடைய எதிர்பார்ப்பு அது வீண் போவதில்லை. God will never cut it off. நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை கொடுக்கணும். அதுதான் அவர் உன் பேர்ல நினைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். உனக்கு தீமை செய்யற தேவன் அவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார்,
ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், என் கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், தம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஒவ்வொருத்தரும் நான் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே என்ன நோக்கத்தை நீங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீங்களோ, என்ன நினைவை நீங்க வைத்திருக்கிறீங்களோ, என்ன நீங்க பிள்ளைகளுக்கு நினைச்சிருக்கிறீங்களோ ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் அது அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன தேவையோடு வேண்டுதலோடு இந்த இடத்துக்கு கடந்து வந்தாங்களோப்பா ஆண்டவரே, அதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை கைவிடாம ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லாம நீங்க நடத்துகிறதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்க ராஜா, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேலைக்காய், குழந்தைக்காய், திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீர் செய்ய நினைக்கிற ஒன்றும் அது தடைப்படாது என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையை செய்கிறதுக்காய் நன்றி தகப்பன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you all. Praise the Lord.